ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பாயாசம் ரெசிபி செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடான பிறகு மக்கனா தாமரை விதைகள் ஒரு 15 எடுத்துக்கோங்க. இந்த மக்கனாவை ஒரு நிமிஷம் நெய்யில் வறுத்தெடுங்க. லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன குழிக்கரண்டி அளவு சேமியா எடுத்துக்கோங்க. சேமியா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுங்க. 1/2 லிட்டர் திக்கான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. பாலில் சேமியாவை வேக வைங்க. மிக்ஸி ஜாரில் முந்திரி 15, மக்கனா 10 எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். பாலில் சேமியா வெந்த பிறகு நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண மக்கனாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் அது லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 50 கிராம் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை கரைய விடுங்க. இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நம்ம பாயசத்துக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெய்யில். ஏபிசி மால்ட் பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு பாயசம் ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.